வெல்கம் டு NHS IAS அகாடமி. நம்ம இந்த கிளாஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது செரிமான மண்டலம். நமக்கு செரிமான மண்டலம் அப்படின்னாலே நமக்கு அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்னாலே எதுல நடக்கும் அப்படின்னா இந்த அலிமெண்டரி கேனல்ல நடக்கும். இந்த அலிமெண்டரி கேனல் அப்படிங்கிறது எதுல தொடங்கி எதுல முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மவுத்ல தொடங்கி ஏனஸ்ல முடியும். அதுல அப்போ அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் நமக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு சொல்லியாச்சு, செரிமான உறுப்பு. அப்ப இந்த டைஜஷன் எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்ப அந்த எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மவுத்ல ஆரம்பிக்கும். அதாவது அப்போ அந்த செரிமானம் எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இந்த மவுத்லயே ஆரம்பிச்சிடும். மவுத்ல ஆரம்பிக்கும், அடுத்து ஸ்டொமக்ல அதாவது வயிறுல போய் கொஞ்சம் மீறி பாதி நடக்கும், அடுத்து இன்டெஸ்டைன்ல கம்ப்ளீட் ஆகும். அப்ப இந்த இன்டெஸ்டைன்ல தான் என்ன ஆகும் அப்படின்னா அது என்ன ஆகும், இந்த வேஸ்ட் தனியா நியூட்ரிஷன் தனியா பிரிக்கப்பட்டு வேஸ்ட் வந்து ஆனஸ் வழியா வெளியாகும், அந்த நியூட்ரிஷன் வந்து எங்க வரும், இந்த வில்லி வழியா இன்டெஸ்டைனால அப்சர்வ் பண்ணப்பட்டு உடம்புக்கு வரும். இதுதான் நம்ம என்னது அலிமெண்டரி கேனல் இப்படி சொல்றோம். இந்த அலிமெண்டரி கேனல்ல நம்ம பார்த்தோம். இந்த கிளாஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மவுத்ல என்ன டைஜஷன் எப்படி நடக்குது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த மவுத்ல டைஜஷன் வந்து டைஜஸ்ட் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்றது ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து இந்த டீத் சிஸ்டம், அது இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த சலிவரி சிஸ்டம்னு சொல்றோம். அதாவது சலிவரி கிளாண்ட், அதாவது நமக்கு டீத் இருக்கு, சலிவரி கிளாண்ட் இருக்கு. இந்த டீத் என்ன பண்ணும், கிரைண்ட் பண்ணும், இல்லைன்னா என்ன பண்ணும், அதை கிரஷ் பண்ணி கிரைண்ட் பண்ணும். அடுத்து என்ன பண்ணும், இந்த சலிவரி கிளாண்ட் வந்து அந்த ஃபுட்டோட மிக்ஸ் ஆகி என்ன பண்ணும், நமக்கு டைஜஷன் ஆரம்பிக்கும். அதுல இந்த டீத் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல ரெண்டு வகையான டீத் சிஸ்டம் இருக்கு. அதாவது நமக்கு என்ன இருக்கு, மில்க் டீத் இருக்கு, அடுத்து பெர்மனன்ட் டீத் அப்படின்னு இருக்கு. இந்த மில்க் டீத், பெர்மனன்ட் டீத் இப்படி இருக்கிற அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா டிஃபோடோன்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்ம மேக்சிமம் எல்லா மேமலுக்கும் எப்படி இருக்கும், இந்த மில்க் டீத் அண்ட் பெர்மனன்ட் டீத் இருக்கும். அப்போ மேமல் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு இல்லைன்னா ஒரு அனிமலுக்கு இந்த ஒரு இல்லைன்னா ஒரு மேமலுக்கு மில்க் டீத், அடுத்து மில்க் டீத் முடிஞ்ச உடனே என்ன ஆகுது, மில்க் டீத் இருக்கு, மில்க் டீத் அந்த ஃபால் ஆனதுக்கு அப்புறம் பெர்மனன்ட் டீத் வருது. இந்த சிஸ்டம் நம்ம இந்த ஒரு growth சிஸ்டம் நம்ம என்ன டீத்தோட growth சிஸ்டம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டிஃபோடோன்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த டிஃபோடோன்ட்ல நமக்கு என்ன மில்க் டீத் பார்த்தோம், அடுத்து என்ன பார்த்தோம், இந்த பெர்மனன்ட் டீத்னு பார்த்தோம். இந்த மில்க் டீத் அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை எண்ணிக்கையில இருக்கும் அப்படின்னா 20 நம்பர்ல இருக்கும். அதாவது நமக்கு பால் பற்கள் எத்தனை இருக்கும்னா 20 இருக்கும். அப்ப அந்த 20ல நமக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா என்ன இருக்கும் என்ன இருக்காது அப்படின்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரீமோலார், அதாவது முன்கடவாய் பற்கள் இருக்காது. இந்த முன்கடவாய் பற்கள் இருக்காது. அப்ப வேற என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா இன்சிசாஸ் இருக்கும், கேனைன் இருக்கும், மோலார் இருக்கும். இந்த ஒரு 3 வகையான மட்டும் இருக்கும். அடுத்து என்ன நடக்கும், இந்த மில்க் டீத் ஃபால் ஆனதுக்கு அப்புறம் பெர்மனன்ட் டீத் வளரும். அப்ப இந்த பெர்மனன்ட் டீத்ல எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 20 இருக்கும். அதாவது ஒரு ஹியூமன் பீயிங் இல்லைன்னா ஒரு மேமலுக்கு அப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பெர்மனன்ட் டீத் 20 இருக்கும். இந்த 20ல என்ன எப்படி இருக்கும், 20ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா இன்சிசாஸ் இருக்கும், கேனைன் இருக்கும், அடுத்து என்ன இருக்கும், ப்ரீமோலார் இருக்கும், மோலார் இருக்கும். இந்த 4 டைப்பும் இருக்கும். இந்த 4 டைப் பெர்மனன்ட் டீத்ல இந்த 4 டைப்பும் இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஹெட்ரோடோன்ட் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த 4 டைப் ஆஃப் டீத் இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம், ஹெட்ரோடோன்ட்னு சொல்றோம். அடுத்து இந்த மில்க் டீத்தோட மில்க் ஃபார்முலா எப்படி இருக்கும், அந்த டீத் ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா 2102 அப்படிங்கிறதுல இருக்கும். இந்த 0 அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா ப்ரீமோலார குறிக்கும். அது 2 அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் 2 அப்படி அதை எதை குறிக்கும் அப்படின்னா இன்சிசார குறிக்கும். செகண்ட் இருக்க 1 அது எதை குறிக்கும் அப்படின்னா கேனைனை குறிக்கும். அடுத்து இருக்க 0 ப்ரீமோலார குறிக்கும். அடுத்து இருக்க 2 எதை குறிக்கும், மாதிரி மோலார குறிக்கும். ஏன்னா நமக்கு 0 ப்ரீமோலார் இருக்காது. இதே மாதிரி மேல அப்பர் ஜால ஒரு 10 டீத்தும் லோவர் ஜால ஒரு 10 டீத்தும் இருக்கும். இதான் மில்க் டீத் சொல்றோம். அது இதுக்கு கீழே வரும்போது நமக்கு பெர்மனன்ட் டீத் அப்படின்னு பார்க்கும்போது மேல ஒரு எத்தனை இருக்கும், மேல அது பெர்மனன்ட் டீத்ல 4 டைப் ஆஃப் டீத் இருக்கு. இந்த 4 டைப் ஆஃப் டீத் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஹெட்ரோடோன்ட் அப்படின்னு சொல்றோம். பெர்மனன்ட் டீத் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு 4 வகை இருக்கு. என்ன இருக்கு, இன்சிசாஸ் இருக்கு, கேனைன் இருக்கு, அடுத்து என்ன இருக்கு, ப்ரீமோலார், மோலார், இப்படி ஒரு 4 டைப் இருக்கு. இந்த 4 டைப்பை நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா ஹெட்ரோடோன்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இந்த ஹெட்ரோடோன்ட்ல இன்சிசாஸ் இருக்கு. அது இன்சிசாஸோட எத்தனை எண்ணிக்கையில இருக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் நமக்கு தெரியும் பெர்மனன்ட் டீத் 32 டீத் இருக்கும். அப்பர் ஜால 16, லோவர் ஜால எத்தனை இருக்கும், ஒரு 16 இருக்கும். அப்படி மொத்தம் டோட்டலா 32 இருக்கும். இல்ல அப்பர் ஜால நமக்கு என்ன இருக்கும், எத்தனை மொத்தம் அப்ப அந்த 32ல இன்சிசாஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா எத்தனை 8 இன்சிசாஸ் இருக்கும். அதாவது வெட்டு பற்கள் இல்லைன்னா இன்சிசாஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னா எத்தனை இருக்கும், 8 இருக்கும். அப்பர் ஜால 4 அடுத்து லோவர் ஜால 4 அப்படிங்கிற 8 எண்ணிக்கையில இருக்கும். அது கேனைன் அப்படிங்கிற பார்க்கணும். இது எதுக்காக, இது கோரை பற்கள் சொல்றோம். இது வந்து நம்மளை விட யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா மாமிச உண்ணிகளுக்கு இந்த கோரை பற்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம புலி, சிங்கம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கோரை பற்கள் ரொம்ப பெருசா ரொம்ப ஸ்ட்ராங்கா ஷார்ப்பா இருக்கும். இதுதான் இந்த கோரை பற்கள். இந்த கோரை பற்கள் மனிதனுக்கு இருக்குமான்னு கேட்டா இருக்கும். அது எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா எத்தனை எண்ணிக்கைனா 4 அப்படிங்கிற எண்ணிக்கையில இருக்கும். 4 அப்படின்னா மேல அப்பர் ஜால 2, கீழே லோவர் ஜால 2 இருக்கும். அடுத்து
கேனைன் முடிஞ்சு அது ப்ரீமோலார். ப்ரீமோலார் அப்படிங்கிறப்போ நமக்கு எத்தனை இருக்கும்னா 8 ப்ரீமோலார் இருக்கும். அதாவது முன் கடவை பற்கள் 8 இருக்கும். அப்ப இதே அப்பர் ஜால எத்தனை இருக்கும்? 4 இருக்கும். லோவர் ஜால 4 இருக்கும். ப்ரீமோலார். இதோட வேலை என்ன? கிரஷிங் அண்ட் கிரைண்டிங். அதாவது நம்ம நொறுக்கிறதுக்கும் என்ன இருக்கு, கடிக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகுது. அடுத்து இது தாண்டி அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா ப்ரீமோலார் இருக்கு. இந்த மோலார் எத்தனை எண்ணிக்கையில இருக்கும்னா 12. அப்ப மேல 6 கீழே 6 அப்படிங்கிற எண்ணிக்கையில இருக்கும். இந்த மோலார் அப்படி மோலார் எதுக்கு யூஸ் பண்ணா அதே மாதிரி ப்ரீ மோலார் எதுக்கு யூஸ் பண்ணது? கிரஷிங் அண்ட் கிரைண்டிங் தான். அதே மாதிரி தான் என்னது மோலார் வந்து கிரஷிங் அண்ட் கிரைண்டிங் பிளஸ் என்ன ஸ்வாலோயிங், அதாவது விழுங்குறதுக்கு ஹெல்ப் பண்றது என்னது இந்த மோலார் டீத் அப்படின்னு சொல்றோம். அப்போ நமக்கு இருக்க பெர்மனன்ட் டீத்தோட அந்த டென்டல் ஃபார்முலா எப்படி இருக்கும்னா 2 1 2 3 அப்படிங்கிற பை 2 1 2 3 அப்படிங்கிற ஃபார்முலால இருக்கும். அதாவது நம்ம மேல 16 பற்கள், கீழே 16 பற்கள் இருக்கும். அடுத்து நம்ம இது முடிச்சாச்சு. அடுத்து நம்ம இதுக்கு வரோம். அடுத்து ரெண்டாவது டைம் இந்த நமக்கு மவுத்ல நமக்கு டைஜஷன் நடக்கும்னு சொன்னோம். இந்த மவுத்ல டைஜஷன் நடக்கும் அப்படின்னா ரெண்டாவது டைப் என்ன எங்க நடக்கும் அப்படின்னா இந்த சலைவரி கிளாண்ட் தான் நமக்கு என்ன செய்யும், இந்த டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த சலைவரி கிளாண்ட் எத்தனை இருக்குன்னா 3 டைப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டைப் எத்தனை இருக்கும்? ஒவ்வொரு பேரா இருக்கும். அதாவது ஒரு டைப் வந்து 2ஆ இருக்கும். அடுத்துல ஒரு டைப் வந்து ஒரு அதாவது மூணு டைப் சலைவரி கிளாண்ட் இருக்கும். ஒரு டைப்ல ஒரு பேரா தான் இருக்கும். அதாவது 3 பிளஸ் 3 டைப்ஸ் இப்படி இருக்கும். இதுல 3 டைப் அப்படிங்கிற பார்த்தப்போ ஃபர்ஸ்ட் டைப் இல்ல முதல் டைப் அப்படி என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா பாராடாய்ட் கிளாண்ட். அதாவது பாராடாய்ட் கிளாண்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது பாராடாய்ட் கிளாண்ட் இதுதான் என்னது இருக்கையில லார்ஜஸ்ட் கிளாண்ட். பாராடாய்ட் கிளாண்ட் இதுதான் இருக்கையில என்னது லார்ஜஸ்ட் கிளாண்ட். அப்போ சலைவரி கிளாண்ட்ல 3 கிளாண்ட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கிளாண்ட் அதான் பெரிய கிளாண்ட் கூட இந்த பாராடாய்ட் கிளாண்ட் சொல்றோம். இதான் லார்ஜ். இது எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா கன்னத்துல காதுக்கு முன்னாடி, அதாவது சீக் ஆன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் என்னது இயர் இப்படி இருக்கும். இதை நம்ம இந்த பாராடாய்ட் அப்படிங்கிற வார்த்தை எதுல இருந்து டிரைவ் ஆகி வந்திருக்கும் அப்படின்னா இது ஒரு கிரீக் வேர்ட். அதாவது இது ஒரு கிரேக்க வார்த்தை. இந்த கிரேக்க வார்த்தையோட மீனிங் என்ன அப்படின்னா பாரா அப்படிங்கிற அந்த கிரேக்க வார்த்தையோட மீனிங் என்ன அப்படின்னா என்னது இன் ஃப்ரண்ட் ஆஃப், அதாவது முன்னால அப்படின்னு அர்த்தம். அதாவது டாய்ட் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தையோட மீனிங் என்னன்னா காது இல்லைன்னா இயர் அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டையும் சேர்த்து தான் என்ன பண்றோம் இந்த பாராடாய்ட் கிளாண்ட் அப்படிங்கிற கிளாண்ட் கொண்டு வரோம். அடுத்து ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா சப்லிங்குவல் கிளாண்ட்னு சொல்றோம். இந்த சப்லிங்குவல் கிளாண்ட் எதுல இருக்கும் அப்படின்னா இது தமிழ் பேர் என்ன நாவடி சுரப்பி. அப்ப நமக்கு அதுல இருந்தே தெரிஞ்சிடும் அது டங்குக்கு அடியில இருக்கும், beneath the tongue அப்படின்னு இருக்கும். அப்ப சப்லிங்குவல் கிளாண்ட் தான் எங்க இருக்கும்னா நாவுக்கு அதாவது டங்கோட அடியில இருக்கும். இதுதான் என்னது இருக்கையிலே ரொம்ப சின்னதானது. அதாவது சப்லிங்குவல் தான் ரொம்ப சின்னது. அடுத்து இந்த பாராடாய்டு தான் என்னது ரொம்ப பெருசு. அடுத்து மூணாவது ஒரு கிளாண்ட் இருக்கு. அதாவது சப் மேக்சிமுலர் இல்ல சப் மேண்டிபுலர் அப்படின்னு 2 பேர் இருக்கு. அதாவது மூணாவது ஒரு சலைவரி கிளாண்ட் இருக்கு. அதுக்கு 2 பேர் இருக்கு. சப் மேக்ஸிலரி இல்லனா சப் மேண்டிபுலர் கிளாண்ட் அப்படின்னு இருக்கு. அதாவது சப் மேக்ஸிலரி இல்லனா சப் மேண்டிபுலர் கிளாண்ட் அப்படிங்கிற பேர் இருக்கு. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அப்பர் அண்ட் லோவர் ஜாவோட ஆங்கிள்ஸ்ல இருக்கும். அதாவது அப்பர் அண்ட் மேல் மற்றும் கீழ் தாடையின் கோணங்களில் இருக்கும் அமைந்திருக்கும். எங்கிருந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க ஆங்கிள்ஸ் ஆஃப் லோவர் அண்ட் அப்பர் ஜா, அந்த லோவர் ஜா மட்டும் இல்ல லோவர் அண்ட் அப்பர் ஜாவோட ஆங்கிள்ஸ்ல அமைந்திருக்கும். இது யாருக்கு இதுதான் 3 வகையானது. அப்போ இதுல ஒரு பேர் இருக்கும், இதுல ஒரு பேர் இருக்கும், அடுத்து இதுல ஒரு பேர் இருக்கும். இப்படி நமக்கு எத்தனை இருக்கும்? 3 பேர் ஆஃப் சலைவரி கிளாண்ட் இருக்கும். 3 பேர் ஆஃப் சலைவரி கிளாண்ட் இருக்கும். அது இதை தாண்டி சலைவா அப்படின்னு பார்த்தோம், சலைவரி கிளாண்டுன்னு பார்த்தோம். அப்ப சலைவானா என்னன்னு பார்க்கிறோம். அப்ப சலைவா என்ன அப்படின்னா இதுதான் என்னதான் ஒரு லிக்விட் ஃபார்ம் ஆஃப் இருக்கும். இதுல 2 என்சைம் இருக்கும். என்னெல்லாம் தயலின், அப்புறம் என்ன இருக்கும் தயலின் ஒரு என்சைம். சலைவால என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா தயலின் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கும். அது லைசோசோம் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கும். இல்ல இந்த தயலினோட வேலை என்ன அப்படின்னா ஸ்டார்ச்சை என்னது டைஜஸ்ட் பண்றது. ஸ்டார்ச் எப்படி டைஜஸ்ட் பண்ணும் அப்படின்னா ஸ்டார்ச் அப்படிங்கிறது ஒரு மல்டி சாக்கரைட், அத இல்லைன்னா கூட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து என்னவா மாத்தோம் அப்படின்னா இரட்டை சர்க்கரையா மாத்தோம், அதாவது மால்டோஸா மாத்தோம். அடுத்து ரெண்டாவது இந்த லைசோசோமோட வேலை என்னன்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா லைசோசோம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஒருவேளை சாப்பாடு எடுக்கும்போது அந்த ஃபுட்ல ஏதாவது பாக்டீரியா இருந்துச்சு அப்படின்னா அந்த பாக்டீரியாவை கில் பண்றதோட வேலை என்னது இந்த லைசோசோமோட வேலை. அப்ப சலைவா அப்படிங்கிறது 2 என்சைமால ஆனது. ஒன்னு தயலின், என்னது லைசோசோம். தயலின் வந்து ஸ்டார்ச்சை டைஜஸ்ட் பண்றதுக்கும், லைசோசோம் வந்து எதை டைஜஸ்ட் பண்றதுக்கு, லைசோசோம்ங்கிறது பாக்டீரியாவை கில் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து எபிகிளாட்டிஸ்ங்கிறது இது ஒரு முக்கியமான ஒரு அந்த டைஜஷன் ப்ராசஸ்ல இது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா 2 பைப், அதாவது நம்ம அலிமெண்டரி கேனல்ல 2 டைப் ஆஃப் பைப், அதாவது 2 பைப் இருக்கும்.
2 டைப் இருக்கு. அது ஒண்ணு ட்ரக்கியா இல்லனா விண்ட் பைப்னு சொல்லுவோம், இன்னொன்னு ஈசோஃபேகஸ் இல்லனா ஃபுட் பைப்னு சொல்லுவோம். அப்ப ஃபுட் பைப்னா ஈசோஃபேகஸ், விண்ட் பைப்னா ட்ரக்கியான்னு சொல்றோம். அதாவது நம்ம சாப்பிடும்போது அந்த சாப்பாடு இந்த ஃபுட் பைப்ல மட்டும் தான் போகணும். அது எங்க ஏர் பைப்புக்குள்ள போச்சுன்னா நமக்கு என்ன வந்துடும், நாசில சோறு என்ன இல்ல ஃபுட் என்ன ஆகும், நாசில ஏறிட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நாசில ஏறும். அப்ப அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இருக்கிறது என்னது, இந்த எபிகிளாட்டிஸ். இந்த எபிகிளாட்டிஸோட வேலை என்னது, நாசில ஏறாம ஃபுட் பைப்லயும் ஏர் பைப்லயும் ஃப்ளோ ஆக வைக்கிறது தான் இதோட வேலை.